3 மாசமா எங்கேயுமே போகல. ரொம்ப போர் அடிச்சுச்சு. சரி பக்கத்துல இருக்க கொல்லிமலையாச்சும் போவோம் அப்படின்னு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர புதுக்கோட்டையிலேருந்து வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. காலையில அவங்க 6 மணிக்கு பஸ் அதனால சாப்பிட்டு மலை ஏறிட்டோம். நீங்க யாராச்சும் எங்கேயாச்சும் டூர் போற பிளான் இருந்தா எங்களையும் கூப்பிடுங்க. நாங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்க யாராச்சும் எங்க கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் 1 வீக் முன்னாடி ஸ்டோரி போடுவேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாங்க போன டைம் எடுத்த ரூமே நாங்க இந்த டைம் எடுத்திருந்தோம். என்ன போன டைம் போனதுனால இந்த டைம் வந்தோம் அப்படின்றதுக்கு வெறும் ரூ. 100 தான் கம்மி பண்ணாங்க. நானும் என்னென்னமோ நினைச்சு தான் போனேன். சரி அப்படின்னு அந்த ரூமை எடுத்துட்டோம். போயிட்டு குளிச்சுட்டு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகலான்னு பார்த்தோம். அதனால் எவனுமே குளிக்கல. எனக்கும் குளிக்கிற மூடு போயிடுச்சு. மூஞ்சி கழுவிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். சரி நாங்கள் வந்ததே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. 2, 3 மணி எங்கேயுமே போக முடியாது. கூட வந்தவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் இங்கே இருக்க வியூ பாயிண்ட்டை மட்டும் காட்டிட்டு போய் அவங்கள தூங்க வைக்கலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போனேன். இங்கே உட்காரத்துக்கு சேர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துருக்காங்க போல். அதுவும் நாங்கள் போனது வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் இல்லை. வர வழியே சின்ன சின்ன கடைலாம் இருந்துச்சு. அப்படியே அங்கேயும் பழங்கள்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ரூம் போயிட்டோம். ஒரு 8 மணி போல் சாப்பிட்டுட்டு ரூம் போய் படுத்துட்டோங்க. செகண்ட் டே என்ன ரீல்ஸ்ன்றது அப்லோட் பண்ணுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.